மை வி3 ஆட்ஸ் இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கிறோம். ஸோ இந்த மை வி3 ஆட்ஸ் அப்படின்ற இந்த கம்பெனியை வந்து நம்ம பேசி வீடியோ போடுறதுனால இந்த நிறுவனம் மேலே வழக்கு பதிவு செய்வாங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர் வந்து இந்த மாதிரி வீடியோஸில் வந்து கமெண்ட் வந்து போட்டுடுறாங்க. ஸோ உன்னை வந்து கைது செய்ய போகிறாங்க, உன் மேலே வந்து கேஸ் கொடுக்க போகிறாங்க, உனக்கு வந்து நோட்டீஸ் வரப்போகுது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உன் மேலே கேஸ் கொடுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற போலலாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மை வி3 ஆட்ஸ் இந்த கம்பெனியை பற்றி யார் பேசி வீடியோ போட்டிருந்தாலுமே அவங்க மேலெல்லாமே வந்து கேஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. மை வி3 ஆட்ஸ் அப்படின்ற இந்த கம்பெனியை யார் ஆப்போசிட்டாக, அதாவது வந்து ஒரு உண்மையை சொல்லாமல் ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லி இந்த கம்பெனி மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், அது மட்டும் இல்லாமல் அவதூறு பரப்புறது மூலமாக யாரெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாஸ்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் வந்து வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு மை வி3 ஆட்ஸ் சைடில் இருந்து ஒரு அப்டேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மை வி3 ஆட்ஸில் கரண்ட்டாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன உண்மை தன்மைகள், அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அது உண்மையிலேயே வந்து உண்மைதானா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சேனல்லே வந்து அந்த வீடியோஸ் வந்து வரும். ஸோ நிறையா மக்கள் வந்து மை வி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து இப்போ யூடியூப்பை தான் வந்து அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எதனாலன்னா இந்த மை வி3 ஆட்ஸில் வந்து இப்போ எம்டி அவர்கள் வந்து இப்போ உள்ளே இருக்கிறாரு. எப்போ பெயில் கிடைக்கும், எப்போ அமௌண்ட் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலேயே நிறைய பேர் வந்து இப்போ யூடியூப்பில் தான் வந்து அதிகமாக வந்து சர்ச் பண்ணி வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மை வி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த ஃபேக் நியூஸ் வீடியோவை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதுதான் உண்மை அப்படின்ற போல் வந்து அவங்க நம்பிடுறாங்க. ஸோ இதை வந்து தடுக்கணும் அப்படின்ற விதத்தில் தான் வந்து என்னைய மாதிரி நிறையா யூடியூப் சேனல் வந்து இருக்குது. இந்த மை வி3 ஆட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் நிறையா யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனல்ஸில் உள்ள வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக் நியூஸை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் நம்பிடக்கூடாது, அது வந்து உண்மை கிடையாது. ஸோ இதுதான் வந்து உண்மை அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான நல்ல நல்ல சேனல்கள் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ என்னோடய வீடியோஸில் வந்து மை வி3க்கு சப்போர்ட் பண்ணி இந்த மை வி3 ஆட்ஸில் இப்போ கரண்ட்டாக என்னென்ன அப்டேஷன் போயிட்டுருக்குது, என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துலையுமே வந்து நம்மளுடைய சேனலில் என்னுடைய வீடியோவில் இந்த மாதிரி மை வி3 ஆட்ஸ் கம்பெனியை வந்து நம்பாதீங்க, இந்த மாதிரி பணம் கொடுக்க மாட்டாங்க, யாருமே வந்து கேப்சா அடிக்காதீங்க, மை வி3 ஆட்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போயிருங்க, உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படின்ற போல் எந்த வீடியோஸ்லையுமே நான் வந்து சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மை வி3 ஆட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் தான் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி இந்த நிறுவனம் மேலே வந்து கேஸ் கொடுப்பாங்க? ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க கமெண்ட்ஸில், ஸோ உன்னை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, உன் மேலே வந்து கேஸ் கொடுத்துருவாங்க, மை வி3 ஆட்ஸ் அப்படின்ற பேரை கூட யூஸ் பண்ணாத, அந்த பேரை கூட நீ சொல்லாத, அப்படி சொன்னேன்னா உன் மேலே வந்து கேஸ் கொடுத்துருவாங்க அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. இந்த மை வி3 ஆட்ஸ் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த கம்பெனியை பற்றி வெளியே வந்து பெருமையாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் சேர்ந்தேன், இந்த மாதிரி இவ்வளோ ரூபா வந்து நான் சம்பாதிச்சிருக்கிறேன், இந்த கம்பெனியில் வந்து இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்குது, இப்போ வந்து சுச்சுவேஷனில் இந்த மாதிரி கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி கரண்ட்டாக வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு இந்த கம்பெனியை பற்றின உண்மையை மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே எந்த விதமான வழக்கு பதிவும் செய்ய மாட்டாங்க. ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மை வி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த சேனலில் நான் மை வி3 ஆட்ஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அது நல்ல விதமாக பேசுகிறேன்னா இல்லை கெட்ட விதமாக பேசுகிறேன்னா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்காண்டி மட்டும்தான் இந்த மை வி3 ஆட்ஸை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்கான காரணமே. மை வி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு வந்து தெரியும் நான் எந்த அளவு கம்பெனியை வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேனா இல்லை கம்பெனிக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து பேசியிருக்கேனா அப்படின்ற பார்க்குற அவங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.